friends, welcome to Mrs. Stitch Blouses. Fashion Designing and Aari Embroidery ரெண்டுக்குமே direct and online classes நான் எடுத்துட்டு இருக்கேன். Classes join பண்ணனும் அப்படினு உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுனா கீழ descriptionல link இருக்கு. அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த linkல வந்து பாத்தீங்கன்னா கோர்ஸோட இன்னும் further information, fees, அப்புறம் syllabus, duration அத பத்தி எல்லாமே சொல்லிருக்கேன். அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. Classes join பண்ணனும் அப்படினா கீழ உள்ள நம்பருக்கு कांटेक्ट பண்ணி இன்னும் further details கேட்டு join பண்ணிக்கோங்க. Actually இன்னைக்கு நம்ம இன்ஸ்டிடியூட்ல இருக்கோம். கிளாसेस போயிட்டு இருக்கு. ஃபேஷன் டிசைனிங் ஸ்டூடண்ட்ஸ் வந்து வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஸ்டூடண்ட் வந்து இப்போ ஒரு சூப்பரான ஒரு Dress வந்து ஸ்டிட்ச் பண்ணிருக்காங்க. அதாவது கேப் காலர் வச்சு ஏ லைன் ஃப்ராக் ஒன்னு ஸ்டிட்ச் பண்ணிருக்காங்க. அவங்களோட Dressக்கு வந்து ஒரு ஃபேப்ரிக்லயே வந்து ஒரு பட்டன் நம்ம ரெடி பண்ண போறோம். அது வந்து என்னோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு நான் சொல்லி தர போறேன். அதோட சேர்த்து நீங்களும் கவனிக்கலாம். இந்த வீடியோ நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. ஃபிக்சிங் மிஷின். ஸோ இந்த மெஷினை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபேப்ரிக்லேயே வந்து பட்டன் ரெடி பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஏதாவது ஒரு ட்ரெஸ் தைக்க போகிறோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸோட ஃபேப்ரிக்லேயே வந்து நம்ம பட்டன் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இவங்க வந்து இந்த ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கோட இந்த ஃபேப்ரிக்லேயே பட்டன் ரெடி பண்ணி அந்த ட்ரெஸ் மேலே வச்சா நல்லாயிருக்கும். தென் இதில் வந்து இப்போ ஒரு ஒயிட் வருதுல்ல, இந்த ஒயிட் கலரில் கேப் காலர் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ காலர் மேலே இந்த மெட்டீரியலில் பட்டன் வச்சா நல்லாயிருக்கும். அதனால நம்ம இந்த மெட்டீரியல்ல பட்டன் ரெடி பண்ண போறோம். ஆக்சுவலா வந்து இந்த இதை வச்சு நம்ம வந்து பூந்தி பால்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, பூந்தி பட்டன், அதுவும் ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி பட்டன்ஸும் ரெடி பண்ணலாம். இது வந்து மெஷின்ல ரெடி பண்றது. ஸோ பட்டனுக்கு வந்து இது வந்து மெஷினோட பட்டன் ரெடி பண்றதுக்கு இந்த மாதிரி செட்டா ஒரு ஐட்டம் வருது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பட்டன்ஸ் மெட்டல் அப்படி கொடுத்துட்றாங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ரெடி பண்ண போறோம். இந்த பிளைனா ஹோல் இல்லாம இருக்கு இல்லையா, இந்த பட்டன் எடுத்து நம்ம வந்து இந்த ஃபேப்ரிக்ல வச்சிருவோம். இதை வந்து அப்படியே வந்து கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பட்டன் அடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஹோலை வச்சு ட்ரெஸ்ல வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதை எடுத்து தனியா வச்சுக்கலாம். இந்த பட்டன் வந்து பாத்தீங்கன்னா இதுல 2 சைஸ் கொடுத்துருக்காங்க. சின்ன சைஸ் ஒன்று, பெரிய சைஸ் ஒன்று. நம்ம வந்து இப்போ பெரிய சைஸ்ல அடிக்க போறோம். ஸோ சின்ன சைஸ் நான் தனியா வச்சிடுறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 ஒரு 5 பீஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணுவோம்னா, இது ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த ரவுண்ட் எடுத்துக்கிறேன். இதில் வந்து இந்த சர்ஃபேஸ் இருக்குல்ல, இந்த சர்ஃபேஸ் வந்து நம்மளுக்கு மேலே தெரிகிற மாதிரி எடுத்துட்டு உள்ளே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மெட்டீரியல் இருக்கு இல்லையா, ஒரு ரவுண்டாக ஒன்று இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கணும். இப்படி இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த ஸ்ப்ரிங் இருக்குல்ல, இதை வந்து இப்படி வச்சுக்கணும். இது வந்து ஆக்சுவலாக இங்கே இருக்கணும், இந்த ஹோல்குள்ளே இருக்கணும். தெரியுதா எல்லாருக்கும்? ஸோ இந்த இடத்துல இருக்கணும். இப்போ இது மேலே வந்து நம்ம வச்சு பட்டன் அடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இந்த ஹோல் வந்து இந்த இடத்துல இருக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி இருக்கணும். இதை எடுத்து இது மேலே கவுத்தி வச்சு நம்ம வந்து பட்டன் அடிப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா, இது மேலே வந்து இந்த ஃபேப்ரிக்கை நம்ம ரவுண்ட் பண்ணிக்கணும். ஓகே. ஃபேப்ரிக்கை ரவுண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு வந்து இது மேலே கவர் ஆகி இருக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா, ஃபேப்ரிக்கோட ராங் சைடில் இந்த பட்டனை வச்சுட்டு இந்த மாதிரி பிடிச்சி டைட் பண்ணிவிட்டு த்ரெட் வச்சு நல்லா சுற்றி டைட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் மெட்டீரியலை வந்து கட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து த்ரெட் எடுத்துக்கிறேன். த்ரெட்டை வந்து அப்படியே ஒரு 2-3 லேயராக எடுத்துக்குவோம். எடுத்துட்டு இந்த மாதிரி அப்படியே வந்து நல்லா டைட்டாக சுற்றிக்கணும். எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ டைட் பண்ணிக்கணும். ஓகே. நல்லா டைட்டாக போட்டுட்டு நல்லா டைட் பண்ணதுக்கப்புறம் பூ கட்டும்போது நாட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இப்படி வச்சுட்டு ஒரு லாக் போட்டுட்டு இந்த மெட்டீரியல் அப்படியே த்ரெட்டை வந்து அப்படியே டைட் பண்ணோன்னா முடிச்சு விழுந்தோம். ஓகே, புரியுதா? ஒன்ஸ் இப்படி போட்டுட்டு இதை வந்து டைட் பண்ணணும். டைட் பண்ணிட்டு த்ரெட்டை எடுத்துடணும். ஸோ இப்போ வந்து பட்டனில் வந்து வைண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பேலன்ஸ் மெட்டீரியலை வந்து கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தூரமாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மெட்டீரியல் கொஞ்சம் இருக்கு இல்லையா, இதை வந்து நல்லா ஒட்டி கட் பண்ணிடணும். இது இருந்துச்சுன்னா பட்டன் அடிக்காது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்து இருக்கக்கூடாது. இது நல்லா ட்ரிம் பண்ணிக்கணும். நல்லா ஒட்டி ட்ரிம் பண்ணிடணும். இந்த பட்டன் அடிக்கும்போது 1 டைம் அடித்த உடனே கரெக்டாக வந்துடாது. நல்லா கரெக்டாக அது செட் ஆனால் தான் கரெக்டாக வரும். ஸோ இதை வந்து நல்லா ட்ரிம் பண்ணிக்கணும்.
இது வந்து கரெக்டா வருமா வரலையான்றதை நம்ம செக்கும் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இதை வச்சு இது மேல வச்சு பாருங்க கரெக்டா உள்ள போகுதா அப்படின்னு. இது வந்து ரொம்ப தடிமனா இருந்துச்சுன்னா இது அமுங்காது. ஸோ அது கரெக்டா போகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் கூட ட்ரிம் பண்ணிக்கலாம். ட்ரிம் பண்ணிட்டு இப்போ வந்து இது மேல வைக்கணும். ஓகேவா, இது மேல வச்சுட்டு இதை எடுத்து அது மேல அப்படியே கவுத்திடணும். ஸோ இப்போ கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் வந்து இதுலேயே கூட செட் பண்ணிக்கலாம். இதில் இருக்குல்ல, இதில் வந்து இந்த மெட்டீரியல் இருக்கிற பக்கம் கீழே இருக்கிற மாதிரியும் இந்த மேலே உள்ள பார்ட் வந்து இது மேலே இருக்கிற மாதிரியும் வச்சுட்டு இது அப்படியே கையில் பிடிச்சிட்டு இது மேலே வந்து அப்படியே கவுத்திடணும். ஸோ இதை வந்து செட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த மேலே உள்ள லீவரை மட்டும் நம்ம டைட் பண்ணால் போதும். ஸோ இதை இறக்கி ப்ரெஸ் பண்ணிட்டு எடுத்தோம்னா பட்டன் வந்து ரெடி ஆயிரும். பட்டன் கரெக்டாக செட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா பட்டனாக வரும், இல்லைன்னா பட்டனே வந்து நெளிஞ்சு வரும். ஓகேவா, பார்க்கலாம். இப்போ கரெக்டாக தான் வந்துருக்கு. ஓகேவா, இன்னும் நல்லா ப்ரெஸ் பண்ணி அடிச்சா கரெக்டாக வந்துடும். ஓகே, இப்போ வந்து நல்லா டைட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் திரும்பவும் வச்சுட்டு கூட எடுத்துக்கலாம். ஓகே, இதில் வச்சாச்சு. நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா, வந்துச்சா? ஸோ இதை எடுத்து நம்ம இந்த இடத்துல ஹோல் இருக்கு இல்லையா, இதை வச்சு மெட்டீரியலில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். உங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வாங்க. அம்மா ஏலைன் ஃப்ராக்கு மேலே வந்து கேப் காலரோட ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த காலரில் ஒரு மெட்டீரியல் இருக்குல்ல, இது வந்து நல்ல திக்கான ஃபேப்ரிக். இதை வச்சு பட்டன் அடித்தா ஒன் டைமில் டக்குன்னு ரெடி ஆயிரும். இந்த மெட்டீரியல் கொஞ்சம் லேஸாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மெட்டீரியலுக்கு வந்து எதுலேயுமே கரெக்டாக ஃபிட் ஆகாது. கொஞ்சம் ஒரு மாதிரி நெல்லுன்னு இருக்கிறனால நம்ம ஒரு 2-3 டைம்ஸ் பண்ணால் தான் கரெக்டாக வரும். அந்த ஸ்டிச்சஸே பார்த்தீங்கன்னா நம்ம 1 or 2 டைம்ஸ் போடும்போது ஒரு மாதிரி சுருக்கமாக வரும் மிஷினில். ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், பட் ஹேண்ட்லிங் வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ இவங்க வந்து கேப் காலர் ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டாங்க ஏலைன் ஃப்ராக்கு. இந்த ஃபேப்ரிக் மேலே இதை வைக்க போகிறோம் நம்ம இந்த இடத்துல. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இதில் நம்ம வேற ஒரு பட்டன் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பட்டன் வச்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக வந்து அது சாம்பிள் ரெடி பண்ணு. ஓகே, இந்த பட்டன். ஸோ இதில் ஹோல் இருக்கு இல்லையா, இந்த ஹோலில் அப்படியே வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். இதுக்குள்ளே இது மேலே அப்படியே வந்து ஸ்டிச் போட்டுட்டு இதை வச்சுக்கணும். இதுவே நம்மளுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா ஒரு 2-3 பட்டன்ஸ் இந்த இடத்துல ஒரு 2 பட்டன்ஸ் வர மாதிரி கூட வச்சுக்கலாம். ஓகே, இதுவே வந்து இன்னும் நல்ல டிசைனாக ரெடி பண்ணணும்னா அங்கங்கே வந்து ஒரு அங்கே ஒரு பட்டன் மாதிரி வர மாதிரி கூட வைக்கலாம். ஃபுல்லாக ட்ரெஸ் ஃபுல்லாக அங்கங்கே இங்கே ஒன்று இங்கே ஒன்று அந்த மாதிரி கூட வைக்கலாம். பட் ஒரு பட்டன் வச்சா நல்ல டீசெண்டாக இருக்கும். கரெக்டாக இருக்குல்ல. ஸோ இது வந்து நம்ம கையில் ஸ்டிச் பண்ணுறது தான், அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பட்டன்ஸ் நீங்கள் யாராவது அடிச்சு பார்க்கணுன்னா அடிச்சு பார்க்கலாம். ஏன்னா இன்னும் ஃபர்தராக உங்களுக்கு அடுத்தடுத்த ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேப்ரிக் பட்டன்ஸ் ரெடி பண்ண வேண்டி வரும். ஸோ இங்கே மெஷின் இருக்குது, இந்த மெஷினை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அடிச்சு பார்க்குறதுனாலும் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது இந்த ஃபேப்ரிக்கில் ட்ரை பண்ணுங்கள், அதாவது கொஞ்சம் திக்கான ஃபேப்ரிக்கில் ட்ரை பண்ணுங்கள். அது ஓகே ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்த ஃபேப்ரிக்கில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் பட்டன் இல்லை, எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு 1 or 2 டைம்ஸ் ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கும், எடுத்த உடனே பண்ண முடியாது. ஸோ வந்து இந்த ஃபேப்ரிக்கில் பண்ணுறதை விட நீங்கள் நார்மலாக காட்டன், ஏன்னா நம்ம கிளாஸ்லேயே ஃபஸ்ட்லேருந்து சொல்லுவோம் ஒரு 2-3 months வரலும் எல்லாரும் வந்து ரயான் அந்த மாதிரி ஃபேப்ரிக் வாங்காதீங்க, வெறும் காட்டன் மட்டும் வாங்குங்க அப்படின்ற மாதிரி. இப்போ காட்டன் ஃபேப்ரிக்கில் பண்ணிங்கன்னா இது ரொம்ப ஈஸி. ஸோ காட்டன் ஃபேப்ரிக் நீங்கள் எதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் இதில் ட்ரை பண்ணலாம். இந்தாங்கம்மா என்னன்னு கேட்டுவாங்க. ஒரு நிமிஷம். இது வந்து ஆக்சுவலாக மெஷின் வாங்கும்போது அதில் ஒரு பாக்ஸ் மாதிரி வரும், சேர்த்தே வாங்கிக்கலாம். 300 and சம்திங். இந்த பேஸும் கொடுப்பாங்க, இதுவும் இருக்கும். ஒரு பேக்கெட் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இதுலேயே வந்து 2 சைஸ் இருக்குது. இது பெரிய சைஸ் இருக்குது, இதுலேயே வந்து இதை விட கொஞ்சம் சிறுசாக இந்த சைஸ்க்கு வரும். ஸோ இதில் பாருங்கள் இந்த சைஸ்க்கு வரும், இந்த சைஸ்க்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி வரும். ரெண்டுல நம்ம 2 சைஸ் மெஷினோட வரும். அந்த மெஷின் வாங்கும்போதே நம்ம இதுவும் வாங்கிக்கணும், பட்டன்ஸும் வாங்கிக்கணும். அந்த துணி மட்டும் நம்ம போட்டுட்டு அப்பப்போ என்ன கலருக்கு எந்த ட்ரெஸ்ஸுக்கு வேணுமோ அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம்.
எடுத்து பாருங்க. சூப்பர், கரெக்டாக வந்துச்சு. பண்ணுறீங்களா? பண்ணலாம். திருங்கெல்லாம் வேண்டாம், அப்படியே வச்சுட்டு நூல் சுத்திடுங்க. அடிக்கலாம். சூப்பர் சூப்பர், கரெக்டாக வந்துச்சு. இந்த பட்டன் பெரிய தர்சினிக்கு. ஃபிட் பண்ணிக்கோங்க லைட்டா. ஓகேவா? இங்கே வச்சுட்டு நல்லா டைட்டா அடிச்சா கலந்து வராது. இல்லை அப்படின்னா இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப், இந்த இடம்லாம் வந்து ஃபுல்லா அந்த க்ளூ கம் இருக்கும்ல, க்ளூ கன், அதை வச்சு ஃபுல்லா கம் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறேன். கரெக்டாக இருக்கு. அடிங்க, ஃபோர்ஸாக அடிக்கணும், அப்போதான் நல்லா ஃபிட் ஆகும், இல்லைன்னா ரிமூவ் ஆயிரும். எடுத்து பாருங்க. வந்துச்சு. சக்சஸ். இது ஆக்சுவலா இன்னும் வளைஞ்சிருக்கு. மேல இது பெருசாயிடுச்சு பாருங்க. மேல உள்ளது வளைஞ்சிருச்சு, மேல உள்ளது டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதுலயே திரும்ப திரும்ப பண்ணனால இந்த ரெண்டாவது ரிங்கும் டேமேஜ் ஆகுது. இங்க வளையுது பாருங்க கார்னர்ல. ஸோ ஒன்ஸ் போச்சு அப்படின்னா திரும்ப அதை யூஸ் பண்ண முடியாது. அவ்வளோதான், தூக்கி போட்டு வேற ரீயூஸ் பண்ண முடியாது. தூக்கி போட்டு வேற தான் எடுக்கணும். ஜாயின் பண்ணுங்க, ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க. சூப்பரா போயிட்டு இருக்குல்ல ஆரி கிளாஸ். என்ன செய்தா இப்ப வந்து நிறைய பேசுறதுனால ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணுங்க. இந்த என்ன சொல்றதுன்னா பீட்ஸ் அது வரல கொஞ்சம் போரா இருக்கும். பீட்ஸ் ஸ்டோன்ஸ் அதெல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா பயங்கர அப்படி இன்ட்ரெஸ்டா போகும். ஸ்வேதா வந்து பீட்ஸ் வரல அப்படி சோகமா இருந்தாங்க. வரும்போது பாத்தீங்கன்னா மேம் அடுத்த வீடியோ மேம் அடுத்த வீடியோ மேம் அடுத்த வீடியோ அனுப்புங்க கேட்டுட்டே இருக்காங்க. எழுத முடியல, அதுதான் பிரச்சனை. ஆசையா இருக்கு அது படிக்கணும்னு. இன்னும் ஸ்டிச்சிங்கே நம்மளால எடுக்கிறதுக்கு டைம். அதை பேரலா எடுத்தீங்கன்னா வந்துடும், அவ்வளவுதான். ஏன்னா இது பிளவுஸ் வந்துட்டீங்க. பிளவுஸ் வரும்போது என்னன்னா வீட்டுல வந்து பண்ண வேணாம்னு சொல்லுவோம். ஸோ இங்க வந்து தான் பண்ணணுங்கும் போது அந்த டே டைம் ஃபுல்லா உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும்ல, அப்போ நீங்க ஆரி எடுத்துக்கலாம்ல. இந்த டைம்ல ஜாயின் பண்ணலாம், ஏன்னா ஸ்கூல் வேற லீவா, ஜாயின் பண்ணலாம். ஆரி கிளாஸ் தான் பயங்கரமா போயிட்டு இருக்கா. இந்த என்ன சொல்றதுன்னா இங்க உள்ள பிளவுசஸ் எல்லாம் டிசைன் பண்ணி காமிப்போம்ல, அதெல்லாம் இவங்க லாஸ்ட் டைம் பார்த்தாங்க. ஜபா அது வேற ஜபான்னு சொல்லி அந்த வீடியோ இன்னும் வரல. அவங்க வந்து ஆமா கோர்ஸ் முடிச்சு 1 வீக் கேப்ல 4 பிளவுசஸ் பண்ணிட்டு வந்தாங்க. கோர்ஸ் முடிச்சிட்டாங்க, முடிச்சு 4 பிளவுஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அந்த பிளவுஸ் எல்லாம் வச்சு நாங்க வீடியோ எடுத்தோம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் காமிச்சோம். ரொம்ப சூப்பரா போச்சு கிளாஸ். வீடியோ எல்லாம் செம்மையா எடுத்தோம், ஜாலியா இருந்து சிரிச்சு சிரிச்சு வீடியோ எடுத்தோம். வர்றதுக்கு நகண்டுருச்சு. சப்பை வந்துச்சு வந்துச்சு. சூப்பர், சக்சஸ். நம்ம வந்து இந்த ஃபேஷன் மேக்கர் மிஷின்ஸ்ல வேணா ஓவர்லாக் பண்ணலாம். அது வேணா அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் ஓவர்லாக் பண்றது. அது மேம் இந்த மிஷின்ல இப்போ இந்த மிஷின்லயே ஓவர்லாக் பண்றது பார்ப்போமா? அது பார்க்கலாம் அடுத்த கிளாஸ்ல. இந்த நார்மல் ஷூ பண்ணலாம். இப்படி லாக் போடுறோம். ஓ அது
பண்ணலாம், நான் சொல்லி தரேன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எனக்கு அடுத்தபடி